ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் தேவதாமே நம்முடைய தேவ சன்னியாசத்தை துதித்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நமக்கு சேர்ந்தா ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்வில் நிறைய நன்மை செய்திருக்கிறார், ஆசீர்வாதம் நிறைவேற்றிருக்கிறார். இதுதான் தேவன் நினைச்சிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்டும் தேவ சன்னியாசத்தை வந்து தேவனை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நினைச்சிருக்க கர்த்தர் நமக்கு இறக்கும் கிருபையும் காரணியும் தத்துவமிக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடியானுக்கு இந்த பாக்கியத்தை சாதிக்க புத்தமிக்க தேவன் நினைச்சிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்போ கையில் இருக்கிற வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வானமன்னாவை நாம் போஷித்து நாம் இன்னும் ஆவிக்குள்ளத்தை பெறப்படுவோமாக. கடந்த 2 வாரமாகவே நம் விசுவாச காரியங்கள் குறித்து ஒவ்வொரு படியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அது என்னென்னு சொன்னால் விசுவாசம், அதாவது கர்த்தர் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அது விசுவாசத்தில் போய் நாம் மேய்ச்சலை கண்டறிய வேண்டும் என்கிற காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். போன வாரம் நம்ம அப்படியாக விசுவாசத்தோட சேர்ந்து பாவத்தோடும் அவிசுவாசத்தோடும் நாம் டிராவல் செய்தோமானால் நாம் போகிற லெக்கானது தாமதமாகவும் தள்ளி போடப்படும், சுற்றி போகிற சூழ்நிலை வரும். அதனால் தாமதமாகும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது விசுவாசத்திலே பாவத்தோடு ஓடலாமா என்று கேள்வி கேட்டால் பாவத்தோடு ஓடலாம், ஆனால் லெக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சூழ்ச்சிதான் போக வேண்டும். பாவத்தோடு போனால், அவிசுவாசத்தோடு போனால், அப்படி சுற்றி போகும்போது நமக்கு வாக்குத்தத்தமானது நிறைவேற தாமதமாகும் என்கிறதுக்கு நாம் விசுவாச வாழ்க்கையிலே இன்னொரு படி வளர்வதற்கான செய்தியை போன வாரம் கற்றுக்கொடுத்து வரப்படுத்தினார். ஆகிய வாக்குத்தத்தம் தாமதமானதுக்கு ஏன் என்கிற காரியத்தை நாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்நாள் கூட விசுவாச காரியத்தை அடுத்தது கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இன்னும் தேவ பயத்தோடையும் கர்த்தருடைய பரிசுத்தாவின் வல்லமையோடு நாம் இந்த செய்தியை கண்டெடுத்து இன்னும் விசுவாசத்திலே பலப்படுவோமாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். யோவான் 11:15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகுவதற்கு ஏது உண்டு உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது போவார்கள் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. லாசரு மரித்த போது வியாதியாக இருக்கும் போது செய்தி இயேசுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு பூமியில் ஜீவித்த காலத்திலே அவர் என்ன தாமதமாக போனார். இந்த தாமதமான காரணம் என்னன்னு சொன்னார், லாசரு மரித்ததுக்கு அப்புறம் அவர் அங்கே உயிர்த்தெழ செய்யப்படுறாங்கிறதே இயேசுக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த சீடர்கள் விசுவாசத்தை வளர வேண்டும், விசுவாசத்துக்கு ஏதுவாய் அவங்க காணப்பட வேண்டுங்கிற காரியத்தை அவர் முன்வைத்து 2 நாள் தாமதமாக சென்றார். இப்போ வாங்க போகலாம் என்று சொல்லி சொன்னார். இப்போ லாசரு மரிக்கும் போது இயேசு கூட இருந்தால் இவங்க விசுவாசத்துக்கு ஏதுவான காரியமாக இருக்காது. அது என்ன உண்டாகும், அது வந்து அதை எப்படி இயேசுனாலாம் அந்த காரியம் உண்டாச்சு அப்படிங்கிற விசுவாசம் ஏதும் இல்லாமல் இருக்கும். ஆனால் கரெக்டாக என்ன செய்தார், 2 நாள் வெயிட் பண்ணுவோம், இவங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு பார்ப்போம், விசுவாசம் ஏதுமையை செய்வோம், பிற்பாடு அவனை உயிரோடு எழுப்புவோம், இவங்க விசுவாசம் மாறுபாடு என்று சொல்லி கர்த்தர் அங்கே முடிவு செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு இங்கே செய்த காரியம் என்ன என்று சொன்னார், எதுக்கு அந்த காரியத்தை அவர் சொன்னார், எதுக்கு அப்படி செய்தார், 2 நாள் தாமதமாக சென்றார் என்றால் அங்கே சீசர்கள் என்ன உண்டாகும், விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வரும் அப்படி செய்தார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயல் தான் நடத்துவார். ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன செய்வார், விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயல் நடத்துவார். தவிர விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை நடத்துவதற்கு அவர் முன் வர மாட்டார். எப்பவுமே தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், தேவ ஜனங்களுக்கு ஒரு மகிமை, தேவன மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார், தேவ ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு ஒரு பொருளை தேவ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார். இயேசு கிறிஸ்து அவரை எப்படி நடத்துவார், விசுவாசத்துக்கு ஏது உண்டாக செய்யக்கூடியதாக செய்வார். விசுவாசம் ஏது உண்டாக செய்யக்கூடிய செய்துதான் பரலோகத்துக்கு ஒரு பொருளை அனுப்புவார், தேவ மகிமை வெளிப்படுத்துவார். அங்கே விசுவாசங்களின் தேவன மகிமை காண்பார் சொல்லி மாத்தாள் மதிலே சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை எப்போ காண்பார்கள், அவங்க விசுவாசம் ஏதுவா உண்டாக முடியாது இருக்கும் போதுதான் காண்பார்கள். அதைதான் இயேசு சொன்னார், நீ விசுவாச தேவன மகிமை காண்பாய் என்று சொல்லவில்லையா என்று சொல்லி சொன்னார். எல்லா இடத்திலும் தேவன் மகிமைப்படுவார், எல்லா இடத்திலும் தேவன் தன் மகிமை வெளிப்படுத்துவார் நினைக்காதீங்க. எல்லா இடத்திலும் தேவன் மகிமை வெளிப்படுத்துவார் நினைக்காதீங்க. எங்க விசுவாசம் ஏதோட செயல் இருக்கோ அங்கதான் தேவன் என்ன செய்வார், தம்மை மகிமையாக வெளிப்படுத்துவார். ஹalleluya. என்ன ஒருத்தர் என்னுடைய உறவுக்காரன் என்று ஒரு நாள் கேட்டார்,
நீங்கள் வந்து இயேசுவோட சீடர்கள் பைபிள்லாம் படிக்கிறீங்களா? இயேசு கண் திறந்தார் என்று சொல்லி நம்ம பைபிள் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெரியப்பா பிள்ளையோட ஒரு அத்தான் அவர் என்னை கேட்டார். அப்போது நீங்கள் வந்து அப்போ இயேசுவால் கண் திறக்க முடியும், குருடரை பார்வை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் போய் ஒரு குருடர் பள்ளிகளை போய் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது, இயேசுவால் காண்பித்து அவங்கள கண் திறக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்ண மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், இயேசு மகிமைப்படுத்துகிற இயேசு தம்மை வெளிப்படுத்துகிற ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்குமே தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருப்பார், தம் மகிமையை வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் காரியம் அது இல்லை. தம்மை விசுவாசத்துக்கு ஏதோ ஒன்று காரியம் அவங்க இருந்தனால மட்டும்தான் அங்கே செய்வாங்க. அங்கே தேவன் தம் மகிமையை வெளிப்படுத்துவார். பைபிளை போட்டு பாருங்க, நான் இதை செய்ய வேண்டும் என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு தாவீது குமாரனே என்று கூட்ட கண்தெரியாளர்களுக்கு தேவன் சொன்ன பதில் தான். நான் இதை செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறான்னு கேட்டார். அவன் விசுவாசி சொல்லதாக கண்களை திறந்தார். அப்போ பாருங்க, எல்லாரும் கண்கள் எல்லாரும் திறக்கணும் அப்படின்னு தேவனை காண வேண்டும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் விசுவாசத்துக்கு ஏற்ப மாற வேண்டும் அப்படி நான் சொன்ன பதில் அதுதான். எல்லா இடத்துக்கும் தேவன் தம்மை மகிமை வெளிப்படுத்துவா சொல்லி நினைக்காதீங்க. எங்க விசுவாசத்துக்குரிய செயல் உண்டோ, விசுவாசத்துக்கு ஏதுவான செயல் உண்டோ, அங்கதான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். இது அவருடைய பாலிசி என்று சொல்லி சொன்னேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அப்புறம் அவர் வாயை திறக்கவில்லை. பாருங்க, விசுவாசத்துக்கு ஏதுவான செயல் செய்ய வேண்டும் என்கிறது தான் ஒரு ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்களுக்கு தேவன் எப்போ தருவார்? விசுவாசம் ஏதுவான செயல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அங்கே தேவன் தருவார். இது தேவனுடைய பாலிசியா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:10 வாசிக்கிறேன். எல்லாமே தேவன் இயேசு அதாவது பூமியில் இருக்கும்போது தம்முடைய சீடர்களை விசுவாசத்துக்கு ஏதுவான செயலுக்காகவே அவர்களை மாற்றிக்கொண்டு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். போதமும் அப்படிதான் பண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 11:19. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு தான் அது நடக்கிறதுக்கு முன்னமே அது சொன்னேன். அங்கே வந்து நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முன்னாடியே சில காரியம் தாமதப்படுத்தினார். எதுக்காக என்று சொன்னால் விசுவாசத்துக்கு ஏதுவாக செயல் காணப்பட முடியாமல் செய்தார். இங்கே நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். எதுக்காக? விசுவாசம் உண்டாகும். வாக்கியம் மட்டும் வாசி. விசுவாசிக்கும் பொருட்டு அங்க விசுவாசத்துக்கு ஏதுவா உண்டாகும் உண்டு. அப்போ அந்த ரெண்டு வசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா எப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் ஜனங்களுக்கு விசுவாசத்துக்கு ஏதுவா உண்டாகும் பொருட்டாக இருந்துதான் அந்த இடத்துல தேவன் செய்வார். ஒரு பரலோக காரியங்களை செய்வார். தேவன் மகிமைப்படுற காரியத்தை செய்வார். ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு நல்ல பொருளை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. நீங்க இப்போது முன்னூறு இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இது விசுவாசம் ஏதுவான செயல் இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்கிறது தேவனுடைய பாலிசியா. தேவனுடைய பாலிசி நிறைய இருக்கு. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், நீதிமானை அழிப்பதில்லை அப்படின்றது தேவன் நினைவில் இருந்ததை ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். அது என்ன தெரியுமா? அது தேவனுடைய பாலிசியா. ஜென்மத்துக்கு நீதிமான செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். அதனால லோவை அழிக்கல, லோகத்தை அழிக்கல. இது அவரோட பாலிசியா. தேவனோட பாலிசி வேதாந்தத்தில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த பாலிசி தெரிஞ்சா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு பாலிசி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை திரும்ப கொடுக்காம அவர் செய்ய மாட்டார், விட மாட்டார். அது ஒரு கிளாஸ் தண்ணியாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, ஜபமாக பிறருக்காக வரிசைக்குடைய ஜபமாக எந்த உழைப்பும் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் செய்தீங்கன்னா அதை திருப்பி கொடுக்காம அவர் செய்ய மாட்டார், விட மாட்டார், உங்களோட கடன்பட மாட்டார். இதோட பாலிசியா. ஒரு மனுஷனை தனியாக இருக்க விட மாட்டார், துணையை வைப்பார். அவர் மனதில் சொல்லிக் கொண்டார். நான் இப்போ சொன்னதெல்லாம் தேவன் நினைவுள்ள பாலிசி. தேவனுடைய தாட்ஸில் உள்ளதெல்லாம் அவருடைய பாலிசியாகும். நீங்கள் அப்படி யோசித்து பாருங்க. இதெல்லாம் பாலிசியாக யோசித்து பாருங்க. வீட்டில் நோட் பண்ணி பாருங்க, தெரியும். நான் வசனம் சொல்ல வேகமாக தெரிஞ்சு வசனம் வேகமாக சொல்கிறேன். தனியாக இருப்பது நல்லதெல்லாம் என்று செய்து தேவன் மனதில் கொண்டார். உடனே துணையை உண்டாக்கினார். பிற்பாடு ஏஜாக துணை இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனையும் துணையாக இருப்பார். எப்படியும் அவருடைய பாலிசி என்ன தெரியுமா? யாரையும் திக்கற்றவளாய் விடேன் என்பதா. இது ஒரு பாலிசியாகும். யாரையும் கத்தரி செய்ய மாட்டார், திக்கற்றவளா விட மாட்டார். அதனால இயேசு கிறிஸ்து வரலனுக்கு அப்புறமே உங்களை திக்கற்றவளா விடேன், பசுத்தாவியை அனுப்புறேன். சத்தியாவியா தேவன் உங்களுக்கு வருவார். அவர் சாகரத்தை உங்கள் சத்தியத்தில் நடத்துவார். திக்கற்றவளா விடே என்று சொன்னார். இது தேவனோட பாலிசியம். தனியே யாரையும் விட மாட்டார் தேவன். ஹல்லேலூயா. உங்களை தனிமையாக கஷ்டப்பட தேவன் விட மாட்டார்.
ஒரு துணையை கூட கொடுப்பார், இன்னொரு துணையா அவரா இருப்பார். ஹalleluya. ஒரு துணையை உங்களுக்கு கொடுப்பார், இன்னொரு என்ன செய்வார்? அவரே உங்களுக்கு துணையா இருப்பார். அதுதான் தேவன். ஹalleluya. இது ஒரு பாலிசியா. திக்கற்றவா விடேன் என்பது ஒரு பாலிசியா. இன்னொரு பாலிசி 2-3 பேர் ஒருபட்டு உடனே ஜெபிச்சா நாங்க வருவேன். ஹalleluya. இயேசு சொன்னார். இதோட பாலிசியா. இதோடைய பாலிசியா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இப்படி நிறைய வேதாந்தத்துக்கு பாலிசி சப்ஜெக்ட் தனியாக வேற இருக்கு. வேதாந்தத்துக்கு தேவனுடைய பாலிசி மட்டுமே நிறைய இருக்கு. அதாவது தேவன் எப்படிதான் செய்வார் ஒரு ஆட்களுக்கு என்கிறத ஒரு வரமுறை வைத்திருக்கிறார். இரத்த சிந்தம் இல்லாமல் பாவம் அடிப்படைங்கிறது பாலிசியா. இரத்த சிந்தம் இல்லாமல் பாவம் அடிப்படைங்கிறது ஒரு பாலிசியா. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது காலை விளையாட்டு ரத்தத்தை பயன்படுத்தி பாவம் அடிப்பதை தேவன் செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சிந்தனை விதமாய் அங்கே பாவம் செய்தார். ஹalleluya. யாராவது இயேசு ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக பாவம், அவர் எனக்காக என்னோட பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி தேவனிடத்தில் வந்து பாவமன்னிப்பு கேட்டானா அந்த இயேசு கிறிஸ்து ரத்தமானது அதை வைத்துக் கொண்டு தேவன் என்ன செய்வார்? பாவமன்னிப்பை அளிப்பார். எல்லாருக்கும் தேவன் பாவமன்னிப்பு அளிக்கிறதில்லை. இயேசு ரத்தம் எனக்காக சிந்தினவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் பாவமன்னிப்பு கேட்டா அவனுக்கு நிச்சயமா தேவன் என்ன செய்வார்? பாவமன்னிப்பு அருள்வார். ஏன்னா ரத்த சிந்தெல்லாம் பாவமன்னிப்புள்ள பாலிசியை, ரத்த சிந்தெல்லாம் பாவமன்னிப்பு இல்லை என்ற பாலிசியை அழப்படுவார். அந்த பாலிசியில் இருக்கிறவங்க அவர் தன் குமாரனை அனுப்பிச்சாருங்க. ஹalleluya. அந்த பாலிசி இல்லைனாலே ஒரே வார்த்தை நினைச்சிருப்பார், எல்லாரும் நினைச்சிக்க போங்க அப்படின்னு இருப்பார். அந்த பாலிசியும் ஒன்று இருந்திருத்தமா தான் சரி இனி வேலைக்காக நம்ம சொந்த குமாரனாக அனுப்பும் சொல்லி இயேசு அனுப்பிச்சார். அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு அவர் ரத்தத்தினால் இனி அநேக பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளால் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பாவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் தேவனுடைய பாலிசியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால தேவனுடைய பாலிசி இது மேலே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயல் உங்களுக்கு இருந்ததனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை அனுக்கிரகம் செய்வார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. தேவன் ஒரு பொருளுக்கு எப்போ தருவா தெரியுமா? நீ விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயல் உங்களுக்கு காணப்படும் தான் தருவார். நீ யோசித்து பாருங்க. சில இடத்துல நாம் தேவன் எதாவது கேட்டுருவோம், கர்த்தர் தந்திருக்க மாட்டார். சில இடத்துல நாம் தேவனை கேட்டிருப்போம், கர்த்தர் தந்திருப்பார். சில இடத்துல நாம் தேவத்துல கேட்காம இருந்திருப்போம், கர்த்தர் தந்திருப்பார். இதெல்லாம் எந்த ரீசன்? கேட்டது கிடைக்கல, என்ன கேட்காம இருந்ததும் கிடைச்சிச்சு. ஏன்னா சில இடத்துல நம்ம கேட்டது வேற தந்தது வேற, இப்படிலாம் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாம் ஒரே ரீசன் தான். உங்கள் காரியம் நீங்க கேட்டது விசுவாசத்துக்கு ஏதோ உங்களோட காரியம் இருந்தால் கர்த்தர் தந்துடுவார். ஹalleluya. நீங்கள் கேட்ட காரியமானது விசுவாசத்துக்கு ஏதும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் தர மாட்டார். அதே சமயம் நீங்க விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு காரியம் கேட்காம இருந்தா கூட அவருக்கு ஒரு காரியத்தை அனுபவம் செய்யணும்னா அது விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு செயல் உங்கள்கிட்ட இருக்கு நினைச்சுனா அதை உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினால நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய பட்சத்தில் நமக்கு நம்பிக்கை மேலாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ள நம்பிக்கையில் உள்ளவராக இருக்க வேண்டும். தேவனை பற்றி விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிதான் தேவன் மனுஷன் நம்ம வழிநடத்துவார். அதுக்குரிய காரியத்தை தருவார். எப்படியும் தேவன் நம்மளை விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயலாக நம்ம நடத்தி விசுவாசத்துக்கு ஏதுவான செயல்கள் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு அந்த சேமத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹalleluya. சந்தோஷம் உண்டாக. ஆகையால இந்த விசுவாசத்துக்கு ஏதுவான செயலுக்கு எதிர்ப்புறமாக செயல்பட்ட சில பிரமாணங்கள் பூமியில இருக்கு. அது பிரமாணம் செய்வோமானால் இந்த விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு செயல் நம்மளால் செய்ய முடியாது. நாம் சில இடத்துல விசுவாசத்துக்கு ஏதோ உண்டான செயல் நம்மளால் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? ஒரு 4 காரியங்கள் விசுவாசத்துக்கு ஏதுவா உண்டான செயலுக்கு எதிராக செய்கிற பிரமாணம் நாம் செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த 4 பற்றி நாம் என்ன செய்வோம்? வேதாந்தத்தை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா? இயேசு பூமியிலே ஜீவிக்கும் போது செய்ய மறுத்த காரியம் எதாவது இருக்கா? இயேசு பூமியிலே செய்ய மறுத்த காரியம் அது பிசாசோட ஜனங்கள் கேட்டு அவர் நினைவு பண்ண காரியம் எதாவது இருக்கா? ஒரு 4 காரியம் விசுவாசத்துக்கு ஏதுவா இல்லாத சில காரியங்கள் இயேசு கேட்டார்கள். இயேசு என்ன செய்தார செய்ய மறுத்தார். ஏன் தெரியுமா? அந்த காரியத்தை அனுக்கிரகம் செய்தாக்கா அவங்க இயேசுக்கு விட்டு போட்டு அந்த காரியத்தை பின்பற்றுவாங்க. ஏன் இயேசு
பூமியிலே சில காரியங்கள் ஜனங்கள் கேட்கும் போது செய்யலைன்னா அது விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு செயலாக அது அமையலை. அதை அப்படி அவங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த காரியத்தின் மேலதான் நம்பிக்கை இருப்பார்கள், காரியத்தை விசுவாசம் இருப்பார்கள், இயேசு விட்டு விடுவார்கள். பிதாவின் வைக்கிற தேவ நம்பிக்கை மேலேயே விட்டு விடுவார்கள். இவங்க அதை சார்ந்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்றாவது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது சென்டிமெண்ட். நம்முடைய விசுவாசம் ஏதோட செயலை தடுக்கிறதுக்குன்னே எதிராக செயல்படுறதுனே ஒரு காரியம் சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் தயவுசெய்து இடமே கொடுக்குறாங்க. விசுவாசத்துக்கு எதிர்பாரான ஒரு செயலாம். அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, கூட பிறந்தவர்கள், அப்பா தாய், அந்த சென்டிமெண்ட்டு தயவுசெய்து இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்துக்கு ஏதோட செயல் ஒன்று இருக்காது. நீ சென்டிமெண்ட் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு மேலே தான் உங்கள் நம்பிக்கை போகும். உங்களுடைய ஆசை எல்லாமே அவர்கள் மேலே தான் பற்றி கொண்டிருக்கும். சென்டிமெண்ட் இயேசு கிறிஸ்து பூமியில் இடம் கொடுக்கவே இல்லை. அந்த எமோஷனுக்கு, அந்த உணர்ச்சி அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதை தவிர்த்தார், அதை மறுத்தார். ஏன்னா அப்படி அந்த சென்டிமெண்ட் இடம் கொடுத்தா அவர்கள் இயேசு பற்றி விசுவாசம் இருக்க மாட்டார்கள், தேவனை பற்றி விசுவாசம் இருக்க மாட்டார்கள். சென்டிமெண்ட்டுக்கு அவர்கள் டினை பண்ணார். வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். லூக்கா 8, 19, 20, 21. இன்னொரு மத்திய 20, 20 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர்கள் சேரக்கூடாதா இருந்தது. அப்பொழுது உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் உங்களை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். பாருங்க, உங்களுடைய தாயாரும் உங்கள் சகோதரரும் பார்க்க வேண்டும் சொல்லி வெளியே நிற்கிறார்கள் என்று சொல்லி அறிவித்தார்கள். என்ன சொன்னா, எங்க அம்மாவா வழிபடுவா, என்ன எங்க அம்மா வழிபடு அப்படியே சொன்னா என்ன சொன்னார் பாருங்க. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். எப்படி பாருங்க, தேவனுடைய வசனத்தால் விசுவாசிக்கிறவங்க நடக்கிறவங்களே எனக்கு தாய். ஆமா, இன்னைக்கு சில மூத்தவர்கள் சபைகள் வரும்போது அவங்க அம்மான்னு நம்ம சொல்றோம், அவங்க சகோதரின்னு சொல்றோம், அவங்கள பிரதர்சனம் சொல்றோம். ஏன்? அவங்க வசனத்துப்படி, இயேசு வசனப்படி அவங்க விசுவாசிகள் ஜனங்களாக இருக்கிறாங்க. அவர்களே எனக்கு என் தாய், அவங்களே எனக்கு என் சகோதரர், அவங்க சகோதரி என்று சொல்லி வாசம் முடிச்சிடறாங்க. அப்போது கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணாத. இங்க யாருக்கு இடம் கொடுக்கவில்லை? மரியாதைக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொன்னோம்? சென்டிமெண்ட்டுக்கு அங்கே இடம் கொடுக்கவில்லை. ஒரு உணர்ச்சி போக ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்க முடியல. அவர் மறுத்தார். ஒரு உணர்ச்சி போக காரியத்துக்கு இயேசு இடம் கொடுக்க மறுத்தார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணாத. நீ சில பேருக்கு அப்படிதான். பாஸ்டர் ஊர்லாம் பாஸ்டர் அம்மாவை அப்படி போடுறாங்க, பாஸ்டர் ஊர்லன்னா பாஸ்டர் அம்மாவே அப்படி போடுறாங்க. 7 வருஷம் சோதனை இல்லாதங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தேவனை மாற்றினா நீங்கள் தேவனை மயங்கப்படுத்த வேண்டும். தேவனை தான் போடலாம் போய் அடைய வேண்டும். ஆனால் நீங்கள் வேறு ஒரு காரியம், இதெல்லாம் விசுவாசத்துக்கு ஏதுள்ளாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு பூமியில் மறுத்தார். தேவஜனங்கள் வசனத்தை அதில் உள்ள ஆரத்தை பார்க்க வேண்டும். அதே சமயம் வாசிக்கலாம், மற்ற 20, 21 வாசிக்கலாம். வந்து ஓகே, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு. இப்போ பாருங்க, ஜனங்கள் தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்கிறார். ஒருத்தரை வலது வாரத்திலையும் இடது வாரத்திலையும் வேண்டாம். பாருங்க, தன்னோட சொந்தக்காரங்களுக்கு, தன்னோட மகளுக்கு தேவன் வாக்கியம் செய்ய வேண்டும். என் கூட பிறந்தவங்களுக்கு, என்னோட சந்ததிக்கு தேவன் வாக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இது ஒரு சென்டிமெண்ட் காரியமா, உணர்ச்சி போக எமோஷனல் காரியமா, உறவுக்காரங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியமா கேட்டார். இயேசு சார் என்ன சொன்னார் வாசிக்கலாம். நீ என்ன கேட்குறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறார். வாசிக்கலாம். நான் செய்யற மாதிரி நீ செய்வீங்களா? நான் குடிக்கும் பார்த்து நீ பார்த்து குடிப்பீங்களா? நான் பெருசானத்தை உங்களால் கூடுமா என்றார். உடனே அவங்க இது கூடும் என்கிறது ஒரு அறிக்கை தான். ஆனால் இயேசு தெரியும் இது விசுவாசிகளோட செயலா இல்லையான்னு சொல்லிட்டு இயேசு மாதிரி அர்த்தம் சொல்றாங்க. வாசிக்கலாம். பெறுவீர்கள். என்
வலது வாசல் எழுவது பிதாவினால் எவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவற்றை அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் என் காரியம் இல்லை, என்னோட பாலிசி இல்லைன்னு சொல்லிட்டேன். ஹalleluya. நீங்க விசுவாசமாக இருந்ததுன்னா அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, வலது பெற்றுக்கொள்ளுங்க. அது தேவன் உங்களுக்கு அனுபவம் செய்வார். விசுவாசம் எல்லாம் பெருமைக்கும் என்னோட உறவுக்கும் எனக்கு அப்புறம் இவன் தான் வர வேண்டும், இவனுக்கு அப்பா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்தானத்தை பெற உங்களால முடியாது. ஏன்னா நான் தரமாட்டேன். அது தேவன் செய்கிற ஒரு அனுக்கிரக பாலிசியா. இது தேவனுடைய பாலிசியா. அந்த காலம் நேரம் அறிகிறது தேவனுடைய பாலிசியா. இயேசு சொன்னார், ஆண்டவரே இப்போமா ஈஸ்வர ராஜ்யத்தை சொல்லி சீடர்களுக்கு இயேசு சொன்னார், அந்த நேரம் யாருடையது? என் பிதாவுக்கு அவருடைய காலத்துரியது, நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். வேற சில இடத்துல பிதாவுக்கு செய்கிற ஒரு காரியத்தை இயேசு அதை தடுக்க மாட்டார். அவர் பாலிசிலே அடா பண்ணிடுவார். அதெல்லாம் அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல அந்த தாய் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இயேசு வலதுபுறத்தில் உட்காந்து விசுவாசிக்கிற ஒரு செயல் அவங்க இருந்திருக்கணும். அவர் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கும்படியாக அவன் முயற்சித்திருக்கணும். அவருக்கும் ஸ்தானங்கள் இருக்கும்படியாக முயற்சித்திருக்கணும். அவனால் முடியாதுன்னு தெரியும், ஆனால் செஞ்சிருக்கணும். விசுவாசத்துக்கு எவ்வளோ சேவை இருக்கணும். ஆனால் சென்டிமெண்ட்டாகவே என் பையனுக்கு உள்ள நிறைய உழைச்சிருக்கேனே, ஆனால் என் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம உழைக்கலாம், ஆனால் நம்ம பையனுக்கு அந்த ஸ்தானம் வருமா அப்படின்றது அது தேவன் அனுபவம் செய்தால் தான் உண்டு. கர்த்தர் எப்படி அனுபவம் செய்தால் அப்படிதான் உண்டு. தாவீதுக்கு பையன் சாலமோனுக்கு தேவன் அனுபவம் செய்தார். சாலமோன் இடத்துல வந்தார். அப்புறம் சாலமோன் பிள்ளைகள் இடத்துல வந்தார்களா? இல்லை. அதான் தேவன் பசங்க சோத்திரம் இல்லாதாங்க. அந்த மாதிரிதான் இது ஆபிரகாம் மகன் ஈசாக்கு சரியா வந்தான். ஈசாவை யாக்கோபு வந்தான். யாக்கோபோட பிள்ளைகள் வந்தார்கள். இப்படியே தான் சந்ததி பெருகிக்கொண்டே போச்சு. ஆனால் இடையில ஒரு பிரேக் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றி கொடுத்து மறுபடியும் தாவீது சந்ததியை விட்டு பண்ணினார். அப்புறம் சாலமோன் வந்தார். அப்புறம் மறுபடியும் பிரேக் ஆயிடுச்சு. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகினாலே விசுவாசத்துக்கு ஏதுவான செயல் நம்முடைய இருந்துன்னா கர்த்தரை மறக்க மாட்டார். அதுபடி நமக்கு அனுபவம் செய்வார். ஹalleluya. அது சென்டிமெண்ட் தான் இந்த காரியத்தை தடுக்கும். ஒரு விசுவாசத்துக்கு எதிராக ஒரு பிரமாணம் செயல்படுதுன்னா அந்த சென்டிமெண்ட்ங்கிற பிரமாணம், அந்த சென்டிமெண்ட், அந்த உணர்ச்சி போகிற ஒரு காரியங்கள், அந்த உறவுக்கு மூலமாக ரிலேஷன்ஷிப்பாக வர ஒரு காரியங்கள் உள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காரியத்தில் விசுவாசத்துக்கு ஏதுவான செயலாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் விசுவாசம் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். இந்த சென்டிமெண்ட் அந்த விசுவாசத்துக்கு ஏதுவான உண்டாகிற செயலை தடுக்கும். விசுவாசம் எதிராக செயல்படுற ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா இந்த சென்டிமெண்ட் பிரமாணம், இந்த ரிலேஷன்ஷிப் பிரமாணம், இது அவங்களுக்கு செய்ய தடுக்கும். தேவஜனங்கள் இந்த வேதவசனம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது விக்கிரக காரியங்கள். விக்கிரக காரியங்கள் விசுவாசம் ஏதுவான ஒரு செயல் நிச்சயமாக தடுக்கும். போன வாரத்தில் பார்க்குறோம். போன 3 வாரங்கள் வந்து விக்கிரக காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விக்கிரகம் என்ன அப்படின்னா தேவன் கொடுக்குற மகிமையை வேற ஆட்களுக்கு பூமியில் கொடுத்தால் அது இது விக்கிரகத்துக்குரியதா இருக்கும். அது நான் தரமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், என்னோட மகிமை நான் யாருக்கும் எந்த விக்கிரகத்துக்கும் கூட என்று சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். எடுத்து வசனம் தான் வாசிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசாயால வசனம், என் மகிமை யாருக்கும் கூட என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால விக்கிரக காரியங்கள் தேவனுடைய விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு பிரமாணமா இருக்கிறது. விசேஷமா விசுவாசத்துக்கு ஏதோ செயலக்கூடிய ஆப்போசிட் எனர்ஜியா இருக்கிறது. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால அந்த விசுவாசத்துக்கு உண்டான ஒரு செயலுக்கு எதிராக செயல்படுற இந்த விக்கிரக காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். குறிப்பாக நாம் இப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விக்கிரக காரியம் மட்டுமல்ல, விக்கிரமா நினைத்து கொண்டு தன்னோட சொந்த கற்பனை வைத்துக் கொண்டு அதே விக்கிரமா வச்சுட்டு இருப்பான். சொந்த கற்பனை வைத்துக் கொண்டு அது விக்கிரமம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி ஆராதனை தேவன் மறுக்கிறார். இந்த பூமியிலே தேவன் மறுத்த 2வது காரியம், இயேசு கிறிஸ்து பூமியில ஜீவிக்கும் போது அவர் மறுத்த 2வது காரியம் விசுவாசத்துக்கு ஏதுவா இல்லாத இந்த அந்த செயலாகும். வாசிக்கலாம். மத்தேயு 15:8-9. விக்கிரகங்கள் காரியம் மாற்றமல்ல, விக்கிரகங்கள் காரியம் மாற்றமல்ல, அதுக்கு ஈடா இருக்கிற மனித காரியங்கள், மனித உபதேசங்கள் கர்த்தர் அதை வெறுக்கிறார். அந்த ஆராதனையை அவர் வெறுக்கிறார். ஏன்னா விசுவாசம் ஏதுவல்லாத ஒரு ஆராதனையை அவங்க செய்கிறார்கள். அது வீணான ஆராதனை சொல்லி தேவன் சொல்கிறார். அது அந்த விசுவாசத்துக்கு ஏதுவாக இல்லாமல் விசுவாசம் ஏதுவாக ஒரு காரியம் நடத்தி கொண்டு போகிறத வெளிப்படுத்துகிறார்.
ஆகையினாலே சும்மா மனுஷ கற்பனையால மனித உபதேசத்தினாலே மக்கள் போன்று செய்கிற அந்த ஆராதனை செய்கிற என்ன உண்டாகும் அப்படின்னா ஆவிக்குரிய விஷயமாக ஆவிக்குரியமாக உண்மையும் ஆவி உண்மையும் தேவன் தொழுதுகளும் பிராரமாய் நாம் செய்ய வேண்டியதுக்கு ஆப்போசிட் எனர்ஜியை அது கிரிய செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தேவன் அதை மறுத்தார். வாசிக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் 15 வாசிங்களா? 6 வாசிங்க. இல்ல சாரி இதுதான் நீ சொன்ன வசனம் வாசிங்க. கரெக்ட் 8 9 கரெக்ட். இருதயமோ எனக்கு தூரமா எண்ணப்பட்ட விசுவாசம் இல்லை, தேவனுடைய விசுவாசம் இல்லை. அவன் தன்னுடைய காரியத்தையே வைத்துக் கொண்டு ஆராதனை செய்கிறார். அது ஒரு மன விக்ரமம். நான் செய்யறபடி செஞ்சா கரெக்டா இருக்கும், என்னுடைய நினைப்புறா செஞ்சா கரெக்டா இருக்கும். இது ஒரு விக்ரமம். இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பவர் யாருக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய எண்ணத்துக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய உபதேசத்துக்கு கொடுக்குறீங்க. அப்படி செஞ்சா அது விக்ரமாகவும் தேவன் மறுக்கிறார், அதை தூரப்படுத்துகிறார். மனுஷனுடைய கற்பனைகளே அவங்களுடைய கற்பனைகளே அவங்களுடைய கட்டளைகளையே அவங்க ஒப்பீனியனை அவங்க உபதேசங்களை போதித்து வீணா எனக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஏசாயா சொன்ன வார்த்தை எங்களை கோட் பண்றார். ஏசாயா தான் சொல்லியிருக்கிறார், இந்த வீணான ஆராதனை விசுவாசத்துக்கு ஏதுவாக உள்ள ஆராதனை ஒன்று செய்வார்கள் என்று சொல்லி ஏசாயா நன்றி சொல்லியிருக்கிறார். அதை இங்கே நடக்குது பாருங்க. ஏன்னா அவன் வாயினால் துதிக்கிறாங்க, உள்ளமோ விசுவாசத்துக்கு ஏது இல்லாமல் இருக்கிறது. அவங்க கற்பனைகளை அவங்க மையமாக வைத்திருக்கிறார்கள். தேவனை அங்கே மையமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை மையமாக வைத்து தான் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். மனிதோட கற்பனை மையமாக வைத்து ஆராதனை செய்கிறார்கள். எது விசுவாசத்துக்குரியது, எது விசுவாசத்துக்கு ஏதோ உள்ளது. மனித கற்பனைகளை மையமாக வைத்து நீங்க ஆராதனை செய்யும் போது அது விசுவாச காரியத்துக்கு விசுவாச கற்பனைக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியமாகும். தேவன் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியமாகும். தேவன் வைத்துள்ள விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள செயலுக்கு ஆப்போசிட் செய்யற காரியமாகும். தேவன கற்பனை மையமாக வைத்து நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினாலும் உண்மையினாலும் என்ன செய்வீங்க? தொழுது கொள்ள வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்றாங்க? மனித கற்பனையை அவங்க என்ன மையமாக எடுத்துக் கொள்கிறார்கள். எப்போ வேணாலும் ஆராதிக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. சில நேரத்தில் எந்த வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். இப்படி ரொம்ப அதாவது அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறார்கள். இன்னைக்கு ஆராதனை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறார்கள். காலை மாலை சாயங்காலம் எப்படி வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி 1ஆம் தேதி ஆராதனை, வாக்குத ஆராதனை என்னமோ அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கிறார்கள். தேவனுடைய கற்பனை மையமாக வைத்தால் நம்ம ஆராதனை அமைய வேண்டும். அதுதான் விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாகும். ஆனால் விசுவாசத்துக்கு ஏது இல்லாத காரியங்கள் என்ன அப்படின்னா, மனிதனுடைய கற்பனை மையமாக வைத்து செய்ய நிமித்தமாய் இவங்க விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள காரியத்துக்கு ஆப்போசிட் எனர்ஜியாக அதை எதிரான பிரமாணங்களாக இவங்க காணப்படுறார்கள். இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இயேசு செஞ்சால் மறுத்தார், ஆதரவு அளிக்கவில்லை. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே 2வது காரியம் விசுவாச பிரமாணத்துக்கு, அதாவது விசுவாசத்துக்கு உண்டாவதற்கு விசுவாசத்துக்கு ஏதுவாக உண்டாவதற்குரிய காரியத்துக்கு எதிராக செயல்படுற 2வது காரியம் என்ன தெரியுமா? விக்கிரகங்கள் போன்ற நம்முடைய கற்பனைகள். இது விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செய்யக்கூடிய 2வது பிரமாணம். 3வது தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக நம்முடைய கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், இதை வைத்துக்கொண்டு சில இடங்களை நாம் கடைபிடிக்கிறோம். இது விசுவாச பிரமாணத்துக்கு ஏதோ உள்ள விசுவாச பிரமாணத்துக்கு ஏதோ உள்ள காரியம் இல்லை. இது விசுவாச பிரமாணத்துக்கு ஆப்போசிட் உள்ள காரியமாகும். விசுவாசத்துக்கு ஏதோ உள்ள செயல் இது கிடையாது. கலாச்சாரம், சில கலாச்சாரத்தினால விசுவாசத்தை கடைபிடிக்க முடியாதுங்க, கடைபிடிக்கவே முடியாது. அது எதிராக நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைக்கி நம்ம விசுவாசம் ஏது உள்ள செயல் நம்ம ஏன் இல்லை அப்படின்னா, இதெல்லாம் எப்படியோ அல்டிமேட்டாக உள்ள அங்கே என்ன செய்யுது, அதெல்லாம் தடை செய்யுது. ஒரு சென்டிமெண்ட் நம்மளை தடை செய்யுது. ஏன்னா ஒரு கலாச்சார காரியங்கள் நம்ம தடை செய்யுது. ஒரு விக்கிரக காரியம் கூட சில மனித கற்பனைகள் நம்மளை
தடை செய்யும். இதனால தான் நம்ம சில இடத்துல விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு செயலோட இல்லை. அதனால தான் நம்மளோட ஜெபம் சில இடத்துல மறுக்கப்படுறதை பார்க்குறோம், நம்ம கேட்டது கிடைக்காம இருக்கிறது பார்க்குறோம். ஏன்னா நம்ம மன எண்ணங்கள் எப்படி இருக்கிறோமோ விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு செயல் இல்லாமல் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற பிரமாண கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிற ஒரு செயலாக காணப்படுறதுனால நமக்கு அதுக்கப்புறம் பண்ணுற ஜெபமானது மறுக்கப்படுறது பார்க்குறோம். வாசிக்கலாம். இப்போ மத்திய 15:6 வாசிக்கலாம். அதே 15:6 பாருங்க. உங்க பாரம்பரியத்தினாலே as per your culture தேவனோட கற்பனையை சரிங்க அவமாக்குறீங்க, நினைப்பற்றீங்க, வெறுக்கிறீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 17-20 வாசிக்கலாம். 17-20 வாசிக்கலாம். அறியவில்லையா? பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் தூஷணங்களும் இவைகளே தீட்டுப்படுத்தாது என்றார். ஹalleluya. கையங்களும் காலங்களும் வெளியிட்டு கையங்களும் காலங்களும் மோதங்களும் என்று சொல்லி அகத்தை க்ளீன் பண்றதுக்கு அந்த ப்ரொசீஜர் இருந்துச்சு தவிர உள்ளுக்குள்ள இகத்தை என்ன செய்ய முடியல, க்ளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அங்கே இல்லை. இது விசுவாச பிரமாணத்துக்குள்ள ஒரு தடையாகும். அதாவது அவர் என்ன சொல்றார், நீ என்னத்தை வாயில போட்டாலும் அது என்ன செய்ய வெளியே போயிடும். கைகளுக்குனால நீங்கள் தீட்டு இல்லாதன்னு சொல்லி சொல்லிட முடியாது. உங்கள் உள்ளத்தில் இருக்குது இவ்வளவு சமாச்சாரம் உள்ள விசாரங்கள் வேசத்தனங்கள் பொய்யும் பொருட்கள் இருக்குது. இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். அப்போ பாருங்க, அப்போ உங்கள் மனதில் உள்ள காரியங்கள் எதுவுமே விசுவாசத்துக்கு ஒரு ஏரியதாக இல்லை. ஆனால் வெளிப்படுத்த மட்டும் உங்களால் சுத்தமாக்க உங்களால் முடியுதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. உள்படுத்த சுத்தம் எதுவுமே இல்லை. அப்போஸ் போல அருமையாக சொன்னார், புத்த சேதனம் மனுஷனுக்கு தேவைதான், ஆனால் எங்கே இருக்கணும், இதயத்தில் இருக்கணும்னு சொன்னார். அவனே ஆவிக்குரிய யூதன் ஈஸ்வரன் என்று சொல்லி அருமையாக சொன்னார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஏன் அப்படி சொன்னார்? இதயத்திலே அந்த சுத்தம் இருக்க வேண்டும், இதயத்திலே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், இதயத்திலே விசுவாசத்துக்கு உள்ள காரியங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் காரியம் வணக்கம் செய்யப்படும். அவர்கள் தான் தீட்டுப்படாமல் இருப்பாரு. ஹalleluya. விசுவாசத்துக்கு ஏதுவாக ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அது தீட்டு தாங்க படுத்தும். விசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, விசுவாசத்துக்கு உண்டாக ஏதுவா உள்ள காரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது தீட்டுப்படுத்தாது. விசுவாசத்துக்கு ஒரு ஏதுவாக இல்லாத காரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்னது, தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் சொல்லி சொல்கிறேன். இதுக்கு தடையாக இருக்கிற என்ன தெரியுமா, இந்த கை விழுவு இதெல்லாம் சொல்லி அதை ப்ரெஷரைஸ் பண்ணுறேன். இந்த ஈஸ்வரர் அப்படிதான் இருக்கிறான், சில கிறிஸ்தவர் கூட அப்படி இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சில காரியங்கள் செய்கிறதில்ல, வெள்ளிக்கிழமை சில காரியங்கள் செய்கிறதில்ல. படுக்கும்போது இங்கே வச்சு தலையை இங்கே வைக்கணும், காலை இங்கே வைக்கணும், இப்படி சில காரியங்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம மாம்சம் சாப்பிட மாட்டோம், இப்படிலாம் சில ஒரு விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. இந்த விதிமுறைகளை விசுவாசம் ஏதோ உண்டா? எல்லா இடத்துக்கும் விசுவாசத்துக்கு ஏதோ ஒன்று செயல் நம்ம செய்ய வேண்டும். நிறைய சொல்லுவாங்க, ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் நேராக எதுவும் செய்யக்கூடாது, இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது, தமிழ் வீட்டுக்கு போகக்கூடாது. எப்படி? ஆமாம், நான் அந்த மாதிரி ஊழியத்தை முடிச்சு பல வீட்டுக்கு ஜோம்பிட்டு தான் போயிருக்கிறோம். கத்திர அவங்க நடத்தி கஷ்டம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் மனுஷோட கலாச்சாரம். ஒரு நிர்பந்தம் இருக்குது, கத்தோட கட்டளை கொடுத்துருக்காரு, செய்ய வேண்டாம். அதை போய் அங்கே துஷ்டிக்கு போயிட்டு வந்து அதுக்கு போய் இங்கே போகக்கூடாது, சரி வராத அப்படின்றதுக்காக என்ன செய்யக்கூடாது. நீங்கள் அதை அந்த காரியம் தள்ளி போடக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் செய்யலாம். விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவாக இருக்கிற இந்த கல்ச்சரல் காரியத்தை இன்னும் நம்ம கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சிலர்கள் அப்படிதான், பொன் வீட்டாக தான் கல்யாணம் நடத்துகிறோம், மாப்பிள்ளை வீட்டாக கல்யாணம் நடத்துகிறோம், அவங்க போடணும், அவங்க இவங்களுக்கு போடணும். பணத்தை சொல்கிறேன், சண்டை போடுறதில்ல. ஆமாம், பணம் வந்து இவர் அவர்களுக்கு கொடுக்கணும், அவர்களுக்கு கொடுக்கணும், கல்யாணத்தை இவங்க நடத்தணும். அப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலையும் 10 நாளுக்குள்ளே நடக்கிற போர் இதுதான். நாங்கள் அங்கே வச்சுட்டா ரூம் எங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் இங்கே வச்சுட்டா வேனை உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விடணும். என்னமா ஒரு போர் செய்கிறாங்க. விசுவாசத்துக்கு எதோட ஒரு அன்பே அவங்கள கிடையாது. விசுவாசத்தோட அன்பே அவங்கள கிடையாது.
அப்போ என்ன சொல்ல, அன்பு இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும். இவங்க செய்யறதே இல்லையே. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத அந்த வாலிபன் கேட்டான், ஆண்டவரே நான் எல்லாம் கட்டளைகளாக செஞ்சுட்டேன், எல்லாம் கற்பனைகளாக செஞ்சுட்டேன், இனி நான் பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், போய் எல்லாத்தையும் வித்துப்பா அப்படின்னா. அவன் போயிட்டான். வரல. ஏன் தெரியுமா? அவன் 10 கட்டளை கற்பனை பண்ணி கடமை தான் செஞ்சான். அவன் என்ன செஞ்சான்? கடமை தான் செஞ்சான். விசுவாசத்துக்குரிய அன்பு அவனுக்கு இல்லை. அந்த பிரதான கற்பனை அன்பு அவனுக்கு இல்லை. அன்பு தப்பி கொடுத்துருப்பான். அன்பு கல்யாணத்தில் ஒரு அன்பு இருக்கணும். நடந்து நீங்க நடந்துக்கீங்க. செலவு நான் ஏற்றுக்கொள்றேன். பெண் விட்டா நீங்க நடந்தீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். மாப்பிள்ளை நீங்க இப்படி செய்யறது அன்பா? அதுதான் விசுவாச செயல். கலாச்சாரத்தை கொண்டு வச்சுருவோம். எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் முதலாம் நாள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னாங்க. ஒரு நாள் தான் சாம்பாசடை போய் அருள் ஹோட்டல் தங்கியிருந்தார். ஒரு பாஸ்டர் ஒரு மகள் கல்யாணம் இருந்தது. போகக்கூடிய நேரம் சாமாயிட்டு சொன்னோம், ஐயா அது 2 குடும்பத்தான் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கா. கல்யாணம் ஜானி ராத்திரி காரசாரமாக பேசிட்டு இருக்கா. எங்கன்னா நைட்டு தாமத்தி எங்கே வச்சுக்கிறான். அவங்க மனோகர் வீட்டில் வைக்கணும்னு சொல்லி வீட்டார் சத்தம் போடுறாங்க. ரொம்ப சண்டை காரசாரமாக ஒரு வாரமாக போயிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரமாக போயிட்டு இருக்கா அப்படின்னாரு. உடனே ஐயோ நீரே அப்படி இப்படி ஒரு சாங்கியம் இல்லையா, அது அவங்க சாங்கிரியம் அப்படின்னாரு. வந்துட்டு சாங்கிரியம் என்ன சாங்கிரியம், கழுத சாங்கிரியம் அப்படின்னாரு. நீட்டாக ஒரு கப்புள்ஸ் ரூம் ரெடி பண்ணுங்க, நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், வித் ஏசியும் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க அலோவ் பண்ணுங்க. 2 பேரும் 9:30 இங்கே இருக்கணும் அப்படின்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே காட்டி தாங்க கரெக்டு. சும்மா அந்த பாரம்பரிய சாங்கியத்தை அது வீட்டுக்குள்ளே சொன்னார். அவர் போட என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க, நார்மலாக அவங்களோட அனுமதி கொடுப்பாங்க, நான் பஸ்ஸில் அவர் ரூமில் கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, அது இன்கன்வீனியாக இருக்கும். பாத்ரூம் தண்ணி வராது, விட்டு வரும். முதல் நாள் 2 பேரும் போய் அசிங்கப்பட்டுருக்கக்கூடாது. அதுக்குரிய அதுக்குரிய பிளாசம்ஸ் கொடுக்குற இவங்க படிக்காத முட்டா அப்படின்னா இவங்க இப்படிலாம் செய்வாங்க. நம்ம அது பசங்க சரிப்படுத்தணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாங்கியத்துக்கு இடமே கொடுக்க முடியாது, இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் தேவன் சோத்திரம் உண்டாத. எதுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னா, எங்கேயாரோட கல்ச்சரெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கிறோம் விசுவாச பிரமாணத்துக்கு எதுவும் இல்லாமல். தயவுசெய்து நமக்கு அது எதிராக செயல்படுற ஒரு எனர்ஜி நீங்கள் புரிஞ்சு கொடுங்க. நம்ம விசுவாசத்துக்கு ஏது இல்லாத ஒரு காரியம் ஏன் நம்மகிட்ட வருது அப்படின்னா, இந்த கல்ச்சரல் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு, இந்த சென்டிமெண்ட் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு, இந்த ஐடல் வர்ஷிப்போடைய நம்முடைய பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ், பர்சனலுடைய அதாவது அந்த தாட்ஸ் நம்மகிட்ட இருந்து இந்த விசுவாச பிரமாணத்துக்கு செயல்படுற ஒரு காரியம் இருக்கனால, விசுவாசம் ஏது இல்லாத ஒரு செயல் நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு காரியம் கிடைக்கிறது இல்லை. தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத இந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்ளும். 4வது காரியம் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய ஓவர் இமேஜினேஷன். இது ஒரு பெரிய ஒரு கேள்வி கூத்துதான்னு சொல்றேன். நம்மளோட விசுவாசம் தடுக்கிறதுக்கு என்னது, ஓவர் இமேஜினேஷன். ஆமாம், ஓவர் இமேஜினேஷன். இதை நீ செஞ்சினா விசுவாசம் பிரமாணத்துக்கு ஏதுவாது நடக்கவே முடியாது. அப்படி ஆகிடும், இப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆகிடும், அப்படி அதெல்லாம் நினைக்கேன். அது என்ன தெரியுமா, தேவனுடைய வசனத்துக்கு மாறா செயல்பட ஒரு எனர்ஜியா. இந்த ஓவர் இமேஜினேஷன், ஓவர் கற்பனை, மனுஷன் மிஞ்சி செய்யற ஒரு கற்பனை. இதை தயவு செய்து ஒரு விசுவாசமாக வைக்காதீங்க. அப்படி வைத்தீங்க அப்படின்னா வசனத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியமாகும். வசனத்தை செயல்படுற ஒரு காரியத்தை நீ வைக்கலன்னா எப்படி நீங்க வசனத்துல நம்பிக்கை வைப்பீங்க? வசனத்துல எப்படி விசுவாசம் உண்டாக செய்வீங்க? வசனத்துல எப்படி விசுவாசம் ஏதோட கருத்து செய்வீங்க? ஓவர் இமேஜினேஷன் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டும். அதை தூரத்துக்கு வச்சிடும். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் தான் 25 வருஷம் தான் நம்ம வசனம் எழுத மாட்டேன். பேதுரு சொல்ல வார்த்தை, ஆண்டவரே உங்களுக்கு நேரிடக்கூடாது என்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் லூக்கா கரெக்ட். மத்தேயு தேவன் வசனம் சோத்திரம் இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. எப்படி என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காத ஆண்டவரே அப்படின்றது. இதெல்லாம் ஓவர் இமேஜ். கர்த்தர் என்ன சொல்றாங்க வசனம் வாசித்து பாருங்க. 21. அதுபோல இயேசு
எருசலேமுக்கு போய் மூப்பரால் பிரதான சேவலும் வேதபாரரும் பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதில் பாருங்க, பாடுபடுறவனே பேர் துடிச்சிட்டார். பாடுபடுற தேவன் பேர் துடிச்சிட்டார். ஆண்டவருக்கு நேரக்கூடாது. ஓவர் கல்பனேஷன் தான், ஓவர் இமேஜினேஷன். அவர் சொல்றாரு நடக்கும் சொல்றாரு, இது நடக்காது சொல்றாரு. எதை சொல்றாரு? ஒரு குடும்பத்தில் சொன்னார் சொல்லிக்கலாம். அது பின்னாடி ஒரு வசனம் சொன்னார், அதுக்கு மாறாக என்ன செய்யறாரு? அந்த வசனத்துக்கு மாறாக பேர் செயல்பட்டார். அதனால அப்பா சாப்பிட்டு சொன்னார். என்ன தெரியுமா? பாடுண்டு பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொன்னார். பேர் அதை சிலத கவனிக்கலையே என்னன்னு தெரியல. 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் சொன்னார். ஆனால் அவர் அது மேலே விசுவாசம் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆண்டவரை உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பதில்லைன்னு சொன்னார். இந்த காரியம் உங்களுக்கு சம்பவிக்கவில்லை, இட் வில் நாட் டன் அப்படின்னார். அது நடக்காது அப்படின்னார். அப்போ சாத்தானு சொல்லி அங்கே விரட்டினார். ஏன் தெரியுமா? விசுவாசத்துக்கு ஏது உள்ள பிரமாணத்தை நம்ம எனக்கு கற்றுக் கொடுக்குறான். நீ நிறைய காரியங்கள் தான் ஓவர் இமேஜினேஷன் விசுவாசத்துக்கு ஏது உள்ள காரியத்தை கற்றுக் கொடுக்குறது. அது குறிப்பாக இந்த ஓவர் இமேஜினேஷன் எப்படி வரும்? அந்த சினிமா படங்களில் வெப் சீரிஸு இதெல்லாம் பார்த்து என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு வசன பிரகாரம் ஒரு நடக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே வேறு ஏதாவது நடக்கும் சொல்லி கற்பனை பண்ணிட்டு வசனத்தை நம்புறதில்லை. சினிமாவோட காரியங்களில், சினிமாவோட வெப் சீரிஸை, சினிமா கதையில் வர ஒரு காரியத்தொகையை நாம் நம்புகிறோம். ஆனால் தெய்வீக வசனத்தை நாம் என்ன செய்யறதில்லை, நம்புறதில்லை. அப்போ என்ன செஞ்சது? தடைய வந்த காரியம் எது? இந்த ஓவர் இமேஜினேஷன் தான். எவ்வளோ வசனம் சோத்திரம் பிற்பாடு சொன்னேன், ஆண்டவரே உன் பின்னாடி வருமே, நான் உங்க வழியை போக மாட்டேன், உங்க எப்படினாலும் கூட வருவேன், சாவு வரை கூட பேர் சொன்னான். கடைசியாக அவதான் மறுதளித்தாருங்க. ஏன்? அதெல்லாம் ஒரு ஓவர் இமேஜினேஷனாக சொல்கிறேன். நான் எப்படியா இயேசுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி ஓவராக ஒரு கான்ஃபிடன்ஸை சொல்கிறது. அது விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவாக இருக்காது. அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சாதாரண உடவு சொல்லிக்க கேட்க வேண்டாம். ஆனால் விசுவாசம் ஒழுங்குவா அப்படிக்கு நான் ஜபம் பண்ணி கத்த சொன்னேன். அந்த இடத்துல சாத்தான சொல்லவு படைக்க போல நீ கேட்டுக்கொண்டான். ஆனால் நானும் உன்னை காப்பாற்ற முடியாது ஜபம் பண்ணினேன் அப்படி ஏசு சொன்னாரா? அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? விசுவாசம் ஒழுங்குவா அப்படிக்கு நானும் உனக்காக ஜபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன ரீசன் தெரியுமா? அவன் உனக்கு எதிராக விசுவாசம் செயல்படுற ஒரு ஆப்போசிட் எழுதி கொண்டு வரா. என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் இமேஜினேஷனை கொண்டு வரா. அது என்ன செய்யும்? அது இயேசுவின் விசுவாசத்தை மறுதளிக்க செய்யும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாருங்க, அந்த ஜபம் தான் மறுத்து கூட மறுபடியும் தேவனையே இணைய வைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். இந்த காரியம் எல்லாம், இந்த 4 காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய விசுவாசத்துக்கு ஏதோட செயலுக்கு எதிராக செயல்படுற 4 காரியம். சென்டிமெண்ட், கல்ச்சர், ஐடியல் போட்டிருக்கிற நம்ம மனதின் எண்ணங்கள், ஓவர் இமேஜினேஷன்ஸ், இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியமாக. எனக்கு அப்போ நான் இதில் படிச்சிருக்கிறேன், நான் இதை முடிச்சிருவேன், எனக்கு அப்படி வேலை கிடச்சி இப்படி கிடச்சிரும், ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு எதுவான உங்களால் செயல் இருந்தால் தான் கர்த்தர் நினைச்சது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நடைபெறும். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. உங்கள் விசுவாச செயல் இருந்தால் தான் கர்த்தர் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். உங்கள் விசுவாசம் எதிரான செயல் இருந்துச்சுன்னா, விசுவாசம் எதிரான செயல் இல்லாமல் அது எதிராக உங்களுடைய ஓவர் கற்பனேஷனும் அது ஓவருடைய இமேஜினேஷனும் அல்லது ஒரு கல்ச்சர் ஒர்க்கும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது நடக்காது. நான் உண்மையாக சொல்கிறேன், என் தாயின் சென்டிமெண்ட் நான் ரொம்ப இடம் கொடுத்தேன். சில இடங்களில் சில விஷயங்கள் நான் இழந்தேன். உண்மையாக சொல்கிறேன், தேவசமூகத்தை சொல்கிறேன். சென்டிமெண்ட் ரொம்ப இடம் இழந்தேன். விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டேன் சில நாள். தேவனுடைய சோத்திரம் உண்டாது. ஏன்னா அந்த சென்டிமெண்ட் என் உயிர் என்னை வந்து உள்ள கிராஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. நிறைய இடத்துல சில காரியங்களை ஐடலாக வைத்துக் கொண்டேன். ஒரு வேலையை வைத்துக் கொள்வது, ஒரு படிப்பை வைத்துக் கொள்வது, சில ஆட்களை, சில குருமார்களை என்னை வைத்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் அதெல்லாம் அகற்றும் போது, அந்த விக்கிரகங்களை அகற்றும் போது விசுவாசம் தேவனோட சேவை எனக்கு உண்டாக செய்தா. ஹல்லேலூயா. அதை மனசை வச்சிருக்கு. 2வது இந்த 4 காரியம் என்னோட வாழ்க்கையில பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தாயின் சென்டிமெண்ட், 2வது என் குரு போல இருந்த சில மனிதர்களை மனசு வச்சு கொண்டிருந்தேன். அதாவது ஐடல் வர்ஷிப்ன்றதான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை. மனசில் சில குருமார்கள் மனசு வச்சுட்டு இவங்க சொன்னால் போதும்னு சொல்லிட்டு தேவனை ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இவங்க சொல்லிட்டோமா போதும், அவங்க ஜெபிச்சுப்பாங்க, நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இப்படி இருந்தேன்.
பெரிய ஒரு 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 இடையூறு நான் சந்தித்தேன். மூன்றாவது காரியம் பாருங்க, ஓவர் கர்பனேஷன். ஒரு அவிசுவாசத்துக்கு ஓவர் இப்படி ஆகும், அப்படி ஆகும், அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதெல்லாம் மண்ணாவே போச்சு. என் பயத்தவங்காக வச்சு விசுவாசத்துக்கு ஏதோ செய்யுது எதுவுமே அது இல்லை. கர்த்தர் அதை அகற்று சொல்லி உணர்த்தினார். நாலாவது காரியம் பாருங்க, தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக கலாச்சாரம். அதுக்கு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ அதெல்லாம் மாற்றியாச்சு. ஒரு வீட்டுக்கு போனால் உடனே வீடு வச்சு எல்லாம் செக் பண்ணிப்பாங்க, விசாரிக்க போங்க. அது நம்முடைய முறை, நம்ம குடும்ப முறை அப்படின்னா என்னுடைய சொந்தக்காரங்க சிறந்து வரணும் அதெல்லாம் கிடையாதுயா. கர்த்தர் சொன்னா போவேன், அவ்வளோதான். கர்த்தர் சொன்னா செய்வேன். இந்த சொந்தக்காரை பார்க்கணுமா, விசாரிக்கணுமா, கல்யாணத்துக்கு போமா, கர்த்தர் சொன்னா செய்வேன், அவ்வளோதான். இப்படி ஒரு முடிவு வந்தேன். கர்த்தருடைய விசுவாசம் செயல் உள்ளிருந்து பார்த்து சில ஆசிரியர்கள் கட்டளையிட்டார். இது அந்த 4 காரிய வாழ்க்கையிலே விசுவாசத்துக்கு ஏது இல்லாமல் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தடுத்து கொண்டே இருக்கு. அதாவது விசுவாசத்துக்கு ஏது உள்ள காரியத்தை செய்ய முடியாமல் இந்த 4 தடுத்து கொண்டே இருக்கு. அப்போ இயேசு பூமியை செய்யும் மறுத்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 4 வந்துச்சு. 7 வருஷம் சோத்திரம் உண்டாத அது தேவசாரிக்கு நான் பேசப்படுறேன். ஆகையினால நம்ம விசுவாசத்துக்கு ஏதுவான செயல் நம்மகிட்ட இருந்துன்னா கர்த்தர் நீ நினைக்கிற வேண்டாமாய் அந்த ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இது அவருடைய பாலிசியம். இப்போ பாருங்க, இது இயேசு விசுவாசத்துக்கு ஏது இல்லாத காரியங்களை பூமியிலே செய்ய மறுத்தார். ஏன்னா இந்த காரியங்கள் இந்த விசுவாசத்துக்கு ஏதோ உண்டாகக்கூடிய செயலுக்கு எதிராக செயல்பட்டதுன்னு சொல்லி மறுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியம், சில காரியங்கள் நம்ம விசுவாசத்துக்கு ஏது இல்லாத காரியங்களை நம்ம தேவன்கிட்ட கேட்போம். ஆனால் தேவன் அதை என்ன செய்வார், மறுத்து மாற்றம் இல்லை, நம்ம மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளாக ஏது உள்ள காரியத்துக்கு கொண்டு வருவாருங்கிறதை வேதாகம் நம்ம பரிந்துரைக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ 4 காரியங்கள் இயேசு மறுத்தது தான் பார்த்தோம், அப்படிதானே? 4 காரியங்கள் விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட காரியங்களை இயேசு மறுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ வேதாந்தத்துக்கு 4 காரியம் பார்க்கிறோம். இது என்ன செய்ய தெரியுமா? இந்த காரியம் விசுவாசம் ஏதுள்ள காரியத்தை நாம் தேவனை கேட்கும் போது தேவன் அதை மறுத்து மறுபடியும் அவங்க என்ன பண்றாரு, விசுவாசம் ஏதுள்ள காரியத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதை நமக்கு பார்க்கலாம். 4 காரியம் வேற வாசியம். கர்த்தருக்கு வசனம் சோத்திரம் உண்டாதாக. முதல் ஆகார், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:15. ஆதியாகமம் 21:15. தூக்கில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டு பிள்ளை சாப்பிட்டதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அங்குபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, இங்க என்ன காரியம், பிள்ளை சாகிறதாக நினைச்சு கொண்டா. சில பேர் மனதின் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, விசுவாசத்துக்கு ஏன் இல்லாம தான். ஆனா கர்த்தர் மறுத்து என்ன செய்வார் தெரியுமா, மறு விசுவாசத்துக்குள்ளே அடைச்சிட்டு வர்றார் தேவன். அவர் ஹல்லேலூயா. இயேசு மறுத்து விசுவாசத்துக்குள்ளே மறுபடியும் உள்ள வருது பேதுரு நம்ம பார்த்தோம். அந்த மறுக்கக்காரர் என்னன்னு சொல்லி காமித்தார். இங்கே அது பூமியில் இருக்கும்போது நடந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ வேதாகமத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிறோம். இதிலே தேவன் விசுவாசம் ஏதோ உள்ள காரியத்தை எவர் மனதில் வைத்திருக்காங்களோ அதை கர்த்தர் மறுத்து, அதை மட்டும் கேட்டால் அதை மறுத்து அவர் மறுபடியும் விசுவாசத்துக்கு ஏது உள்ள காரியத்துக்கு அவர் கொண்டு வரவே பார்க்கலாம். அவர் மனசு என்ன செஞ்சா, பிள்ளை சாக போறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்னன்னு தெரியுமா, அது விசுவாசத்துக்கு ஏதோட மாற்றினார். எப்படின்னா ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். எப்போவுமே தேவன் ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றாரு அப்படின்னா ஒரு வாக்குத்தத்தை வைத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரோட மனதின் நிலைமை எப்படி இருந்துச்சு, பிள்ளைகளோட மறித்து போயிருந்தது. ஒரு வாக்குத்தத்தை காமித்தார், பிள்ளைகள் உயிரை காப்பாற்றினார், அவங்களை நடத்தினார் சொல்லிப்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கேட்டார் பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை கையினால் பிடித்துக் கொண்டு போய் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதி அப்படின்னு பார்த்து சொன்னார். பிற்பாடுதான் காமிச்சார். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அதே பிள்ளை உயிர் பெற்றது. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இந்த வசனத்தை முன்னாடி போட்டு அதுக்கு அடுத்த வசனம் பின்னாடி போட்டு செய்யல. கண்கள் திறந்து தண்ணி இங்கே அழகா போய் பிள்ளையை காப்பாற்றி நான் பிள்ளை பெரிய ஜாதியாக இருக்கேன் அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் சொல்ல வார்த்தை என்ன சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக இருப்பேன்னு சொல்லி வார்த்தை சொன்னார். விசுவாசம் அங்கே விசுவாசம் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினார். அப்புறம் தான் பிள்ளையை அங்கே காப்பாற்றினார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே அங்கே ஆகாரோட மனதை எண்ணத்தை
நினைச்சிட்ட மாற்றினார். இப்போ இவங்க பாருங்களேன், என் பிள்ளை இப்போ நான் ஒரு 3 வருஷம் வாசிக்கிறேன். இந்த 3 வருஷத்துக்கும் ஒரே சாரம் சொல்கிறான். அவன் மனதிலே மரணம் சம்பவிக்கும் நினைச்சிருந்தான். ஆனால் தேவன் யாருக்கும் அந்த மரணத்தை கொடுக்கல. வாசிக்கிறோம். முதல்ல ஆகாரது பிள்ளைக்கு மரணம் சம்பவிச்சு நினைச்சார். ஆனால் தேவன் அந்த விண்ணப்பத்தை மறுத்தார். ஏன்னா விசுவாசத்துக்கு ஏது இல்லாத ஒரு காரியமா இருந்தது. அது மறுத்தார். விசுவாசங்கள் மறுபடியும் அவங்கள ஏதோட காரியத்துக்கு உண்டாவுடைய செய்தார் வாக்குத்தத்தம் மூலமாக. வாசிக்கிறோம். தாவீது 1 சாமுவேல் 27:1 வாசித்து பாருங்க. இங்கேயும் மரணத்தை பற்றி அவர் புறம்பினார். தாவீது மரணத்துக்கு புறம்பு ஒரு வார்த்தை தெரியுமா? தாவீது மரணத்துக்கு புறம்பிருக்கிறாரா? தாவீது மரணத்துக்கு புறம்பிருக்கிறாரா? இந்த வசனம் வாசிக்கணும். புரியும். அவர் மரணத்துக்கு புறம்பினார். சவுல்னால ஆமாம் ஆமாம். ஆனால் கடைசி என்ன நடந்து வாசிக்கலாம். சாமி 27:1 வேகம் வாசிங்க. ஒன்று சாப்பிடு. ஆமாம். தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் அழிந்து போவேன். நீ சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம். என் நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவனை நீங்களாக்கி இருக்கும்படிக்கும் நான் பிலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இப்போ தாவீது மரணம் நினைச்சு எப்படின்னா சவுலுக்காரன் மரணம்னு நினைச்சுக்கிட்டார். நடந்ததாவது நடக்கல. ஆதார் வந்து பிள்ளை அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சார். நடந்ததா நடக்கல. இங்கே சவுலுக்காரன் மரணம்னு சொல்லி அவர் சொன்னார். தாவீது சொன்ன நடந்ததா நடக்கல. ஆனால் சவுல் மரணத்தை யார் பார்த்தா? தாவீதே பார்த்தா. ஹல்லேலூயா. அப்புறங்க இது விசுவாசம் ஏதோ ஒன்று செய்யலாம். எப்படினாலும் வேலை சாக போகிறேன் அப்படின்ட்டு விசுவாசம் ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லை. அதெல்லாம் கத்தவருக்கு அப்படின்னா மன விருப்பத்தில் செய்யறவர் கேட்கல. விசுவாசத்துக்கு ஏதுவான ஒன்று செய்ய உங்க மனதில் விருப்பத்தில் இருந்தா கத்தர் நடத்தி கொடுப்பார். விசுவாசத்துக்கு ஏது இல்லாமல் சில காரியம் தான் கத்தர் நடத்தவே மாட்டார். ஆனால் நல்ல ஒரு மறுபடியும் கத்தர் விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக அவங்களை திருப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தாவீது மரணமும் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னார். அவர் மன விருப்பத்தை இப்படிதான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்யலை, அது நடக்கலை. ஏன்னா அது தேவட விசுவாசம் ஏதுவா அது இல்லை. நம்பிக்கை அற்று போகவே செஞ்சுருவாங்க. பயந்தார் கத்தரத்தை அனுமதிக்கலை. 3வது ஏரியா 1 ராஜாக்கள் 19:4 ஆண்டவரே தேசத்துக்கு ஜனங்களுக்கு பக்தியை வேலை கொண்டுருந்தேன், என் ஜீவனை எடுத்துக்கொண்டாரா? எடுக்கல. அப்போ இந்த 3 காரியங்கள் பாருங்க. விசுவாசத்துக்கு ஏதும் இல்லாத ஒரு காரியத்தை இவங்க மன விருப்பத்தில் இருந்ததுனால இவங்க தேவனை கேட்டதுனால அது மறுக்கப்பட்டாயிற்று. தேவன் அதை செய்யவில்லை. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஏன் சில ஜபங்களுக்கு மறுப்பு உண்டா இருக்கு அப்படின்னா நம்மளோட காரியம் என்னவா இருக்குது? விசுவாசத்துக்கு ஏது உள்ள செயலா இப்படி மரணமாயிருமோ, மரணம் இப்படி சம்பவிச்சிருமோ, மனசு நினைச்சிட்டே ஓடணும். எப்படின்னா நம்மள வருஷம் ஓட போறேன், இதுக்கு மேலே இப்படியே ஓடிட்டு தான் என்ன பண்ண முடியும்? பிறகு ஆனால் கத்தர் அந்த அழைப்புக்குள்ள என்ன செய்வார்? அந்த மரணங்கிற அந்த வார்த்தையை அவர் எடுத்து விட்டு நம்பிக்கை விட்டு முடியாது செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறார். எடுத்துக்கொண்டாரா? எடுக்கல. இந்த 3 ஜெபம் ஒரே சாரம் சொல்லுது. எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, ஜீவன் போக்குவது ஆண்டவரே, எனக்கு மரணம் இப்படிதான் வரப்போது ஆண்டவரே, இப்படிதான் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எதுவுமே நடக்கல. ஏன்னா அது எதுவும் விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள ஒரு விண்ணப்பமே கிடையாது. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் எழுதுள்ள கர்த்தர் அதை செய்யலை. அதான் நீங்கள் தேவோட மனுஷனுடைய தாட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். தேவோட தாட்ஸ் எல்லாமே அவன் மறுபடியும் விசுவாசத்துக்கு ஏதோ உள்ள மாற்ற முடியாது இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உன்னோட நினைவு என்னோட நினைவுகள்னு சொன்னார். மரணம் சம்பவிக்கும் போது, சவுலாத மரணம் சம்பவிக்கும் போது, மகனுக்கு மரணம் சம்பவிக்கும் போது மரணத்தை எனக்கு கொடுத்துரும், உயிரை எடுத்துக்கொள்ளும், இப்படி 3 பேரும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ண மன விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பாருங்க, அது அவங்க நினைவு தேவனுடைய நினைவு என்ற நிரூபித்தார். அவர்களுக்கு என்ன செய்தார்? மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை காண்பித்து மறுபடியும் என்ன செய்தார்? விசுவாசம் ஏது உள்ள வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவுக்கு விசுவாசம் வர்த்தகத்தை 7,000 பேர் காண்பித்தார். தாவீதுக்கு சவுல் வந்து கண்பட காண்பித்து
அந்த மரணம் உனக்கு சம்பவிக்காது என்று சொல்லி கர்த்தர் செஞ்சார். ஒரு திட நம்பிக்கையை அங்கே விசுவாசங்கள் கொண்டு வந்தார். ஆக அவரோட பிள்ளைக்கு அங்கே பாலைவனத்தில் ஒரு ஊற்று தண்ணியை ஊடுருவி வைத்து தண்ணீர் குடிக்க செய்து மறு வாக்குதாரம் சொல்லி அங்கே மறுபடியும் விசுவாசத்தை எதிரான செயலாக காண்பித்தார். தேவ சோத்திரம் உண்டாதாக இந்த 3 பேரும் மரணத்தை என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள் சொல்லலாம், அதில் மரணம் ஆகும் சொல்லி மனதிலே விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை தடுத்தார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், மரணம் தான் வரும் அப்படின்னு போனாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை பிரகாரம் விசுவாச ஏதுவான செயலை செஞ்சு கொண்டே இருப்போம். நேரம் வரது எல்லாம் பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஆனால் கர்த்தர் நல்லவர் இந்த மரணத்தை விட்டு அவர் அகற்றி விட்டு விசுவாச ஏதுவான செயல் 3 பேரும் மாற்றி கொண்டு வந்தார். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்தார் சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத இந்த 3 மரண காரியங்கள் இருக்குது. ஒரு டிகிரேட் காரியம் வச்சுக்கலாம், ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பாக்ட் வச்சுக்கலாம். இப்போ பாசிட்டிவ் ஒரு காரியம் பாருங்க, அது நடந்தா என்று பாருங்க. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7:23. 2 சாமுவேல் 7:23. இங்கே தாவீது ஒரு பாசிட்டிவான காரியத்தை கேட்கிறார். தேவன் ஆலயத்தை கட்டப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வந்து அனுமதி கொடுக்கல. ஆனால் நான் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இது வார்த்தை என்னன்னு பாருங்க. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7:2-3. சாரி 2 சாமுவேல் 7:2-3. ஆலயத்தை கட்டுறது பெர்மிஷன் கேட்கிறார், அவர் செய்யும் சொல்லிட்டார். இது நடக்கல. இந்த 3 மரண காரியங்களை பார்த்தோம், அதனால தேவன் நடக்கல. ரைட், விசுவாசம் எதுலாம் இருந்துச்சு. ரைட், ஆனால் இங்கே நல்ல காரியம் தானே, ஆலயம் கட்டுறது நல்ல காரியம் தானே, இதை கற்று அனுபவிச்சிருக்கலாம்னு செய்ய விடலை. ஏன் தெரியுமா? அவர் ரத்த சிந்தனை கை, உனக்கு எல்லாரும் எதிரிகளுக்கு ஒரு இழப்பை கொடுத்துருக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு, நீ கடுமையாக உழைச்சவன், நீ ரெஸ்ட் எடு சொல்லி கர்த்தர் அவரை அமைதிப்படுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மறுபடியும் இன்னொரு டாஸ்க்கை கொடுத்து உன்னை ஹார்ட் ஒர்க் பண்ண விரும்பலை என்று சொல்கிறார். அதுக்காக என்ன சொல்கிறார்? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தரேன்னு சொல்லலாம். 11-13 வாசிக்கலாம். அதிலே 11ஆம் வசனம் 11. நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போ கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ண சொல்றாங்க. ஹல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தம் எப்படி வருது பாருங்க. இவர் பாசிட்டிவா தான் கேட்டாரு, ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து இன்னொரு விசுவாசம் ஏதோ உள்ள காரியத்தை மாத்துறார். ஏன் செஞ்சா தெரியுமா? சொல் 13 வாசிக்கலாம். அப்ப நாளைக்கு யார் கட்டுவா? வாசிக்கலாம். தேவசம் சோத்திரம் உள்ள இங்க சாலமோன் பத்தி சொல்றார். மகன் அதை கட்டுவான். அதாவது தாவீது ஆலயத்தை கட்டிட்டார் அப்படின்னா அவ பையனுக்கு எப்படி சொல்லி கொடுப்பார்? அந்த ஓட்டும் ஆலயத்தை தொழுது கொள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பில்டிங்க ஆலயத்தை போய் நீ தொழுது கொள்ளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம தேவனை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, நீ ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தர் உங்களோட காரியம் நடப்பிப்பார் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையிலே சாலமோனை நடத்த வேண்டும். தேவ சோத்திரம் அந்த ஆழ்ந்த அர்த்தத்தை ஆவிகளோட வீட்டில் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சாலமோனுக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு செயல் உண்டாகத்தக்கதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைச்ச விதமாய் தாவீது விட்டது காரியத்தை செஞ்சார். பையனுக்கு கட்டி கொடுத்தார். எப்படி? நீ ஆலயத்தை கட்டுறத அவனை கட்ட சொல், அவனை கட்ட வைப்பேன் என்று சொன்னார். உடனே தாவீது என்ன செஞ்சா தெரியுமா? சாலமோன், என் மகனே, உன் தேவனை கர்த்தரை நீ அறிந்து அவர் உத்தமமா இருந்த வழிநாட நீ தேவனை அறிந்தால், நீ தேவனை தேடினா அவர் தென்படுவார், நீ தேடினால் அவர்கள் கைவிடுவார் என்று சொல்லி விசுவாசவாத வாழ்க்கைக்குள்ள சாலமோன் அழைத்து வந்தார். சில இடங்களில் பெற்றோர்கள் கேட்ட விண்ணப்பம் தேவனுக்கு கிடைக்கல அப்படின்னா தன் மகன்களையோ தன் மகன்களையோ விசுவாசங்களை நடத்தத்தான் தேவன் அப்படி செய்யறான்னு சொல்லி தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கேட்ட கிடைக்கல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நான் கேட்ட கிடைக்கல, அட்லீஸ்ட் பிள்ளைகளாவது நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை எப்படி நடத்துவீங்க? விசுவாசம் நடத்துவோம், தேவ வசனத்துக்குள்ளாரம் நடத்துவோம். ஏன்னா நம்ம பெற்றோர்கள் அந்த வசனத்தை நடத்த முடியாமல் நினைச்சிட்டாங்க, நம்மளை விட்டுட்டாங்க. அதனால் நமக்கு அது கிடைக்கல. நம்ம பிள்ளைகள் என்ன செய்வோம்? அதை என்ன செய்வோம்? நம்ம இதுக்கு பாடுபடுறதுனால அந்த அறிவு நமக்கு உண்டாகும். என் மகனே சாலமோனே, நீ உன் தேவனாக அறிந்து அப்படின்னு சொன்னார். அவர் 4 கெட்ட வைக்க போறார், ஒன்று வச்சு கெட்ட வைக்க போறார். நீ அந்த விசுவாசம் வா,
விசுவாசம் ஏதில் உள்ள காரியத்துக்கு வா. இங்கே பார்க்கணும், விசுவாசம் ஏதில் உள்ள காரியத்துக்கு வா. நீ உன் தேவனாய கர்த்தரை தேடு, அவர் தென்படுவா அப்படின்னு என்ன செஞ்சார்? ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே தன் மகன் அழைத்து வந்தார். நீ நம்ம கிடைக்காத வாக்கியம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சில காரியங்களில் விசுவாசம் எதுவும் செய்கிற பிள்ளைங்களுக்கு காண்பிக்க வேண்டும். கர்த்தர் அதனால தான் உங்களை அவர் வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட பொருள்கள் நம்பிக்கைக்கு சொல்லிடுவீங்க பிள்ளைய. அந்த பெற்றுக்கொண்ட நீங்கள் விசுவாசம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு சொல்லிடுவீங்க. அவனு விசுவாசம் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதாவது விசுவாசத்தோட செயல் அவன் நடத்தி கொண்டு வரணும். உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்காம இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கிடைக்கும். நீ அந்த விசுவாசத்தோட செயல் உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட்லேயே பிள்ளைய வளர்த்துருவீங்க. அப்படிதானே? ஒரு டாக்டர் பிள்ளைகள் டாக்டருக்கு தான் வளர்க்குறாங்க. என்ன டாக்டர் பிள்ளைகள் டாக்டர் தான் வளர்க்குறாங்க, இன்ஜினியர் வளர்க்குறாங்க. ஏன் ஒரு கஷ்டப்படுறவங்க டாக்டராக மாறக்கூடாது? ஏன் ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு பையனாக மாறக்கூடாது? அதுதான் இங்கே நடந்தது. ரத்த சிந்தி பல பேருடைய வெற்றியை பெற்றுக்கொண்ட தாவீது அவன் மகன் எப்படி இருக்கணும்? தேவாலயத்தை கட்டுறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா! அதுக்காக அந்த பிள்ளைங்களோட விசுவாசங்களோட செயல் உண்டாக இருந்தால் தாவீது அங்கே ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் சோத்திரம் இல்லாத ஒரு விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு செயல் தான் கர்த்தர் நம்மளை அனுமதிப்பார். நம்ம வாழ்க்கையில் எந்த பொருள் கொடுத்தாலும், எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுமதித்தாலும், எந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு தேவன் கட்டளையிட்டாலும் அது விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள காரியத்துக்கு ஏதாவது கொண்டு வருவார் தவிர விசுவாசத்துக்கு இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வர மாட்டார். சப்போஸ் விசுவாசம் ஏதுவான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருப்பா நீ நினைச்சீங்கன்னா அது என்ன தெரியுமா? தேவன் மேல உள்ள விசுவாசத்துக்கு தடை பண்ணணும், இடையூறு பண்ணணும். அப்புறம் விட்டு விடுவோம். இந்த விசுவாசம் எல்லாம் பெற்ற பொருளை பின்பற்றி போயிடுவோம். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிற காரணமே விசுவாசத்துக்கு ஏதுவில்லாத காரியம் இருந்தால் கர்த்தர் அனுமதிக்க போவதில்லை. தேவன் சோத்திரம் இல்லாத இங்கே பாசிட்டிவாக தேவன் கேட்டதை, அதாவது தாவீது கேட்டதை தேவன் மறுத்து அவருக்கு இன்னொரு பாசிட்டிவ் கொடுத்து தேவன் அவங்களை மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளே நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சோத்திரம் இல்லாத இது ரெண்டாவது காரியம். அதாவது முதல் காரியம் விசுவாசத்துக்கு ஏதுவில்லாத ஒரு காரியங்களே விசுவாச பிரமாணத்துக்கு தடையாக இருக்கிறதுனால இயேசு பூமியை மறுத்து அதை காண்பித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது நெகட்டிவ் உள்ள ஒரு காரியங்களை, விசுவாசம் ஏதுவுள்ள ஒரு காரியங்களே இவங்க விண்ணப்பமாக 3 பேர் கேட்ட போது கூட தேவன் அதை மறுத்து மறுபடியும் விசுவாசம் ஏதுவுள்ள காரியத்தை நடத்தி வந்தார்கிறதை பார்க்கிறோம். தாவீது 4வது விஷயத்து விசுவாசம் ஏதுவுள்ள காரியத்தை கேட்ட நிமித்தமாய் மறுபடியும் அவர் தேவன் அதை மறுத்து விசுவாசம் ஏதுவுள்ள காரியத்தை நடத்தி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். 3வது காரியம் பாருங்க, விசுவாசம் ஏதுவுள்ள காரியம் நீ டேரக்டாகவே கேட்டீங்கன்னா உடனே கருத்தை நடத்திவா. 2 காரியம் எப்படி பார்த்தோம்? ஏதுவுள்ள விசுவாசம் ஏதுவுள்ள காரியத்தை தேவன் மறுத்ததையும், 2வது காரியம் ஏதுவுள்ள காரியத்தை கேட்டு விட்டோம் அதை மறுத்து மறுபடியும் விசுவாசத்துக்குள்ள நடத்தி கொண்டதையும் பார்த்தோம். 3வது காரியம் எப்படின்னா நீ விசுவாசத்துக்குள்ள ஏதோ எந்த காரியம் கேட்டாலும் உடனே செய்வதை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! வாசிக்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2-3-4 வாசிக்க முடிச்சுக்கலாம். 2-3-4 வாசிக்கலாம். ஏசாயா 38ல் 2-3-4. அதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உன் வாழ்க்கை அவ்வளோதான், வீட்டுக்கார ஒழுங்குபடுத்தும், முடிஞ்சு போச்சு என்று சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எசேக்கியா தேவன் கேட்கிறார், வாசிக்கலாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நாங்கள் 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா! இது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து மாதிரி விசுவாசத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அவன் ஏற்கனவே என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேங்க. அந்த காலத்துல உண்மையா இருந்தது அர்த்தம் என்ன அர்த்தமா? தேவனை நம்பி இருந்தவர்னு சொல்லி அர்த்தம், தேவனை சார்ந்தவர்னு அர்த்தம், இருந்தவர்னு சொல்லி அர்த்தம். அவர் அதை நோட்டீஸ் பண்றார். தேவனை சொல்ற ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், என் ஆயுசை கூட்டி போயின்னு சொல்றார். ஆனா இவ தேவன் என்ன பாப்பா தெரியுமா? இவ்வளவு நாள் எசேக்கியா
விசுவாசமாக இந்த காரியம் நடப்பிட்டான், இவனுக்கு இன்னும் 5 வருஷம் கொடுத்தான்னா இவன் எப்படி இருப்பான், விசுவாசம் ஏதோ காரியம் தான் செய்வான் அப்படின்னு நம்பி உனக்கு என்ன செய்ய ஆதரவாக இருப்பேன், நீ இந்த இடத்துல வெற்றி பெறுவான்னு சொல்லி அவர் இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுத்தா. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள காரியத்தை நீ தேவனை கேட்டு பாருங்க, அந்த க்ஷணமே கர்த்தர் தந்துருவா. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஏதுவான காரியத்தை கேட்கும் போது கர்த்தர் மறுப்பார். விசுவாசம் ஏதுவான காரியத்தை கேட்கும் போது கர்த்தர் மறுத்து இன்னொன்று நீங்க கேட்காத உடனே அவர் தருவார். இதுதான் தேவன். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் வேதாந்தத்துக்கு நான் பார்த்தோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. விசுவாசம் ஏது உள்ள ஒரு காரியத்தை கேட்டா கர்த்தர் உடனே தருவார். எசேக்கியா கொடுத்துருவார். விசுவாசத்துல ஏது இல்லாத ஒரு காரியத்தை நீ இயேசு பூமியில ஜனங்கள் கேட்டபோது அவர் மறுத்தார் பாருங்க. அதுவே நாம் விசுவாசம் ஏதும் இல்லாத காரியத்தை கேட்டா கர்த்தர் மறுத்து விடுவார். வேதாந்த பிரகாரம் தொடர்ந்து பார்க்கும்போது விசுவாசம் ஏதும் இல்லாத காரியத்தை நாம் கேட்டோமானால் கர்த்தர் மறுத்து மறுபடியும் விசுவாசம் ஆகத்தக்கதாய் அவர் வேற ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்து செய்வார். விசுவாசம் மாற்றி கொடுப்பார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுக்குற பரலோகத்துக்கு ஒரு பொருள், தேவன் நமக்கு கொடுக்குற வழிகள், தேவன் நம்ம நடத்துற செயலானது விசுவாசத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்ம நடத்துவார். அதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது கிடைச்சது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அது தேவன் விசுவாசம் ஏது உண்டாக செய்ய முடியாது கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில் ஏதாவது கிடைச்சதுன்னு என்ன அர்த்தம்? தேவன் சந்தோஷப்படுங்க. தேவன் உங்களுக்கு அது விசுவாசம் உண்டாகத்தக்கதா அதை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எது கிடைக்கல அப்படின்னா நம்ம விசுவாசம் உண்டாக்குற செய்யணுன்றது இல்லை. அது தடையாக இருக்கிற ஒரு 4 காரியங்கள் நம்மகிட்ட ஏதோ ஒரு இருக்குது. இந்த கல்ச்சரல், இந்த ஓவர் இமேஜினேஷன், இந்த சென்டிமெண்ட்டு, அப்புறம் கர்த்தர் சோத்திரம் உண்டாக இந்த ஐடல் வர்ஷிப் மனப்பான்மை உள்ள எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் எப்படியுமே நீ சுற்றி முற்றி எப்படி வந்தாலும் சரி, நெகட்டிவாக கேட்டுட்டு உங்களை தேவனை தராமல் இருப்பார் பார்க்கலாம், பாசிட்டிவாக கட்டாமல் தேவன் தராமல் இருக்க பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் பார்க்குற விதம் அவரோட பாலிசி தான். என்ன பாலிசி? விசுவாசத்துக்கு ஏதுவாக இருந்தால் கர்த்தர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஏது இல்லாமல் இருந்தால் அதை மறுப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் விசுவாசம் ஏதுமுள்ள காரியத்தை கேட்கும் போது அதை மறுத்து மறுபடியும் விசுவாசம் ஏதுமுள்ள உள்ள ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து அதன்படி வழிநடத்துவார். தவிர விசுவாசத்துக்கு ஏதுமுள்ள காரியத்தை அவர் செய்ய மாட்டார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. அதனால் எந்த காரியத்தையும் நாம் விசுவாசம் ஏதுமுள்ள காரியத்தை கேட்போம். அதுக்கு எதிராக இருக்கிற இந்த 4 பிரமாணங்களை நாம் தவிர்ப்போம். அந்த 4 பிரமாணங்கள் என்ன அப்படின்னா, சென்டிமெண்ட் காரியங்கள், ஓவர் இமேஜினேஷன் காரியங்கள், மனதில் உள்ள விக்கிர மனப்பான்மைகள், கல்ச்சர் காரியங்கள். இந்த 4 காரியங்களை தவிர்த்து விசுவாசம் ஏதுவான உண்டான காரியங்களை நாம் தேவனுக்கு கேட்டால் உடனே கர்த்தர் தந்துடுவார். ஒருவேளை கர்த்தர் நம்ம கேட்டது கிடைக்கல, நம்ம தந்துடல அப்படின்னா நாம் விசுவாசம் ஏதும் இல்லாத ஒரு காரியத்தை செயல்படுற இந்த காரியங்களாக இருக்குதுன்னு சொல்லி 4 காரியத்தை என்ன இருக்குன்னு அகற்றி விட வேண்டும். ஆனால் எப்படியும் கர்த்தர் தரப்போது எந்த நேரம் அப்படின்னா, என்ன காரணத்துலன்னா, எந்த பாலிசி அப்படின்னா, நீ விசுவாசத்துக்கு ஏதோட உண்டான செயல் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அதை நடத்தி தருவார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நமக்கு விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுற இந்த ஓவர் இமேஜினேஷன், இந்த கல்ச்சரல் ஒர்க்கு, இந்த சென்டிமெண்ட் ஒர்க்கு, இந்த விக்கிரம் போன்ற உள்ள மனப்பான்மை உள்ள எண்ணங்களை நாம் தவிர்த்து விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள காரியங்களை நாம் சிந்திப்போம், அதன்படி நடப்போம், அதன்படி கேட்போம், தேவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படியும் தேவன் நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஏதுவான செயல்பாடு நடத்துவார். இது அவரோட பாலிசி. அப்படிதான் தேவன் அவங்க ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக தொடர்ந்து இந்த விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற, இந்த விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுற, இந்த விசுவாசத்துக்கு உண்டாகக்கூடிய செயலுக்கு எதிராக செயல்படுற இந்த கல்ச்சர் ஒர்க், இந்த இமேஜினேஷன் ஒர்க், ஓவர் இமேஜினேஷன் ஒர்க்கு, குறிப்பாக விக்கிரங்கள் போன்ற மனப்பான்மையுள்ள எண்ணங்கள், குறிப்பாக இந்த சென்டிமெண்ட்கள் நாம் தவிர்த்து விசுவாசம் ஏதுவான உள்ள செயல் செய்து தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சாட்சியாக இருப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா.